அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாந்தவர்களே, ஒரு முறை ஒரு சஹாபி கனவு கண்டாங்க. என்ன கனவுண்டா, லைலத்துல் கத்ர் 27ஆம் ஆண்டு இருப்பதை போன்று கனவு கண்டாங்க. இந்த கனவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் போய் கூறினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, உங்களுடைய கனவு 27ஆம் ஆண்டுக்கு நேர்பட்டு விட்டது. எனவே அதனை பற்றி பிடித்து கொள்ளுங்கள். இது புகாரில் வர ஹதீஸ். அதனால் பெரும் பெரும் இமாம்கள், பெரிய பெரிய இமாம்கள் சொல்லியிருக்கிறாங்க, லைலத்துல் கத்ர் இரவு 27ஆம் ஆண்டு தான் வருவதாக அதிகமான இமாம்கள் கூறியிருக்கிறாங்க. அன்பாந்தவர்களே, லைலத்துல் கத்ர் இரவு மறைக்கப்பட்ட காரணம் என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால 2 சஹாபாக்கள் சண்டை பிடிச்சு கொண்டாங்க. அந்த சண்டை பிடிச்ச காரணத்துக்காக வேண்டிய மறைக்கப்பட்டது. அந்த சண்டை பிடிச்சது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால அவங்களோட சத்தம் உயர்ந்தது. இதனால தான் அல்லாஹ் லைலத்துல் கத்ர் இரவை மறைச்சான். அன்பாந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, அது மட்டுமல்ல, லைலத்துல் கத்ர் இந்த நாளையில் என்று சொன்னால் எல்லா மக்களும் மற்றொரு நாளும் அமல் செய்ய மாட்டாங்க. அந்த நாளை மட்டும் பிடிச்சி அமல் செய்வாங்க. அதனால தான் லைலத்துல் கத்ர் மறைக்கப்பட்டிருக்குது. அன்பாந்தவர்களே, இப்போ சில பெண்கள் கேட்டிருந்தாங்க, மாதவிடாய் காலத்தில் நாங்கள் எப்படி லைலத்துல் கத்ரை கழிப்பது? இப்போ அன்பாந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உண்மையிலே அதாவது பெண்களுக்கு குர்ஆனை பிடிச்சி ஓத முடியாது. மாதவிடாய் காலத்தில், நிஃபாஸ் காலகட்டங்களில் பெண்களுக்கு குர்ஆனை பிடிச்சி ஓத முடியாது. அதே போன்று தொழ முடியாது. தராவி, தஸ்பி ஒன்றும் தொழ முடியாது. அப்போ அவங்க என்ன செய்யணும்? அன்பாந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, அவங்க செய்ய வேண்டிய வேலை, அமல்கள் ஆக சிறந்த அமல் எது? ஜிக்ரு, சலவாத். அவங்களுக்கு ஜிக்ரையும் சலவாத்தையும் அதிகமாக செய்யலாம். அதே போன்று அதிகமாக தௌபா, இஸ்திக்ஃபார் செய்யலாம். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எல்லா அமல்களும் இன்னமல்ல அமாலு பின்னியாத், எல்லா அமல்களும் நீயத்தை கொண்டே உண்டாகும். அப்போ அன்பாந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நீங்கள் அதிகமாக லைலத்துல் கத்ர் அன்றைக்கு அதிகமாக ஜிக்ருகளை, சலவாத்துக்களை செய்யுங்க. பாடமான குர்ஆன் ஆயத்துக்கள் இருந்தால் ஜிக்ருடைய நோக்கத்தில் ஓதலாம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எல்லாருக்கும் லைலத்துல் கத்ரை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஆமீன்.